தி அவெஞ்சர்ஸ் படத்துல இப்படி ஒரு சீன் வரும். அதாவது ப்ரூஸ் பேனர் சொல்வாரு, நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அந்த சமயத்துல ஹல்க் வெளியே வந்துதான் என்ன காப்பாத்துனா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நாம இப்படி ஒரு சீனை பார்த்ததாவே தெரியல. இந்த சீனை மார்வல் மாமா எங்க எப்படி பிளான் பண்ணிருந்தா அப்படின்றத பார்க்க கொசுவர்த்தியை சுத்த விட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக் போகணும் மக்களே. மார்வல் மாமா த இன்கிரெடிபிள் ஹல்க் மூவியோட ஸ்டார்டிங் சீன்லயே இதை பிளான் பண்ணி வச்சிருந்தான். அது என்ன சீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரூஸ் பேனர் நம்மளால நிறைய பேருக்கு பிரச்சனை வருது, அதனால ஒரு கட்டத்துல தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பனிப்பாறைகள் நிறைந்த ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு கன்னை எடுத்து தன்னை தானே சுட்டுக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது அந்த எக்ஸாக்ட் மூமெண்ட்ல ஹல்க் வெளியே வந்து அந்த கன்னை கிரஷ் பண்ணிடுறாரு. ஆனா இந்த சீன் நாம பார்த்த இன்கிரெடிபிள் ஹல்க் மூவில ஏன் வைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓபனிங் சீன் ரொம்பவே டார்க்கா இருந்ததால ஃபைனல் மூவில இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. விஷயம் இது மட்டும் கிடையாது மக்களே, இதுக்கு பின்னாடி ஒரு செம்மையான மேட்டர் இருக்கு. அது என்னன்னா, இந்த பனிப்பாறை நிறைந்த சீன்ல ஐஸ்குள்ள ஒரு ஃப்ரீஸ் ஆன பாடியும் காட்டுற மாதிரி ஒரிஜினல் ஐடியா இருந்திருக்கு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம கேப்டன் அமெரிக்கா. போடுற பிஜிஎம். அதாவது மக்களே, நம்ம கேப்டன் அமெரிக்கா ஐஸ்குள்ள இருக்கிற காலத்திலேயே ஹல்க்குக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக ட்ரை பண்ணிருக்கான் நம்ம மார்வல் மாமா. ஆனா அப்ப இருந்த காலகட்டத்துக்கு இது வந்து ஒரு டார்க்கான ஓப்பனிங்கா இருக்கு அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டானுங்க. அந்த சீனை தான் தி அவெஞ்சர்ஸ் படத்துல ப்ரூஸ் பேனர் சொல்லுவாரு, நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க முயற்சி பண்ணும்போது ஹல்க் தான் என்ன காப்பாத்தினா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் என்னதான் இருந்தாலும் இதுவே செம்மையான ஓப்பனிங் சீன் தான், இதையே வச்சிருக்கலாம் மறமண்ட மார்வல் மாமா. ஒருவேளை அந்த ஓப்பனிங் சீன் அப்படியே மூவில வச்சிருந்தா எம்சியோட பல ஸ்டோரி லைன் மாறி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்கிரெடிபிள் ஹல்கோட ஓபனிங் சீன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்ல இப்போதான் கேக்குறீங்களா, இல்ல இந்த ஓபனிங் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி யாருமே பெருசா பேசாத மார்வல் மாமாவோட மறைஞ்சு போன வரலாறுகள், பழைய சம்பவங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கான் அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.